கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். 118 சங்கீதம் 8 வசனம் கூறுகின்றது, கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்புவது என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைய மனிதர்கள் நம்மோடு இருப்பதை போன்று தோன்றலாம். ஆனால் சூழ்நிலை மாறும்போது அவர்கள் மாறக்கூடும். ஆனால் கர்த்தர் மாறாதவர். முதலாவதாக இந்த வசனத்தில் மனிதனை விட மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அடைக்கலம் என்பதற்கு ஹாஷா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் அடைக்கலம் புகுதல், பாதுகாப்பாக ஓடி செல்லுதல், முழுமையாக நம்பிக்கை வைத்தல் அல்லது பற்றுதலாய் இருப்பதல் என்று பொருளாகும். தேவன் நமக்கு ஒரு உதவி மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்விலே அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற போது நாம் முதலில் யாரை தேடுகிறோம்? மனிதரை தேடுகிறோமா அல்லது கர்த்தரிடம் ஓடுகிறோமா? உதவியை மனிதரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நாம் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரிடமே வைக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, கர்த்தரை பற்றி கொள்வது சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் நம்மை மாற்றுகிறது. சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பினால் ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிற காரியம், பிரச்சனை வந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்க ஒரு இடம் உண்டு, அது கர்த்தர் என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் உறுதியாய் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனிதர்கள் கைவிடலாம், நம்மிடத்தில் இருக்கிற பணம் பொருளாதாரம் குறைந்து போகலாம், நமக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகள் மூடப்படலாம், ஆனால் கர்த்தருடைய கை ஒருபோதும் குறையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் அது தோல்வி அடையாது. இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் யாரிடத்தில் பற்றுதலாக இருக்கிறேன்? மனிதர்களிடத்திலா, பணத்திலா, என் திறமையிலா அல்லது கர்த்தரிடத்திலா? இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கையின் பாதுகாப்பை மனிதர்களுடைய கையில் வைக்க மாட்டேன், என் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே வைப்பேன் என்று தீர்மானம் எடுப்போம். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்பி நாங்கள் அலைந்து திரியாமல் உம்மையே எங்களுடைய பற்றுதலாக அடைக்கலமாக கொள்ள உதவும். எங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் எங்கள் பணிகளையும் வேலைகளையும் எங்கள் ஊழியங்களையும் உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன வந்தாலும் உம்மை பற்றி கொண்டு வாழும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த விடியல் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன்.